எஸ்தர் தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே செய்தார். மொத்தக தேவனுடைய வார்த்தை அறிவித்தார். இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைத்த காரணம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்குற வேலை, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்குள்ளே நீங்களும் நான் பிரவேசிக்க வேண்டும் சொன்னால் நீ இப்போது கீழ்ப்படிய வேண்டும். என் வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். கீழ்ப்படி அடுத்தாலே அடுத்த பின்னாடி என்ன வந்துடும்? ஜெபம் கூட வந்துடும். உடனே உபவாசத்தை அறிவித்தார், ஜெபத்தை அறிவித்தார். ராஜாட்ட போனார். ராஜா நமக்கு பெரிய அனுமதி கொடுத்தார். யூதருக்கு பெரிய விடுதலை கிடைத்தது. தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். யூதருக்கு தேவன் தான்ங்கிறத வெளிப்படுத்தினார். எஸ்தருக்கு கீழ்ப்படிந்து விட்டோமா? எஸ்தர் முத்தக வாய்த்தை கீழ்ப்படினார். தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே செய்தார் எஸ்தர். மொத்தகாய் தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே எஸ்தர் செய்தார். நம்ம நீங்க கற்பித்தபடி செய்யறோமா? சபையில் ஒரு விஷயங்கள் கற்பித்து கொடுத்துருவேன், இப்படி நடந்த காரணம் நீ கற்பித்தபடி செய்ய 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 செய்யலாம். அடுத்தடுத்து தேவன் நம்ம உங்களை வெளிப்படுத்துவார். நம்மை குறித்து நம்ம கற்பித்தபடி எப்படி செய்கிறோம் அதை பார்க்கலாம். நாளைக்கு செய்யணும், நீ செய்யலாம், நேரம் இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டுருக்கான். அப்போ தேவன் தம்மை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வேலை வச்சிருக்காருல்ல, அது என்னதான் அவங்க கேட்டு போஸ்ட்பான் கேட் டிலே. அப்படிதான் கத்திர சோத்திரம் உண்டாத தாம் கற்பித்தபடியே நாம்